வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் குரூப் 4ஓட வேக்கன்சி அதிகரிக்குமா என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் குரூப் 4 எழுதி முடித்ததுக்கப்புறம் 2 மாதம் ஆயும் 3வது மாதம் தொடங்க போது இன்னுமே வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இன்னும் கொடுக்கவே இல்லை. ஆனால் போன வருஷம் எந்த டைமில் எப்போ கொடுத்துருக்குறாங்க என்னென்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் இதே டைமில் போன வாரத்துலேயே அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 400 வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதான் அந்த லிஸ்ட்டு. அவங்க ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது வேக்கன்சி வந்து 6544 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க 4 விதமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை 480, அது வந்து ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியும், ரிசல்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2208 வேக்கன்சியும், ரிசல்ட்டுக்கு அப்புறம் 559 வேக்கன்சியும் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் கவுன்சிலிங்க்கு முன்னே கூட 41 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் கூட்டி பார்த்தா 3000 சில்லற வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் ஏன் இன்னும் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னு தெரியல. இன்க்ரீஸ் பண்ணோன்னா அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போ இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, போன வருஷம் 3000 சில்லற இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் கன்ஃபார்ம் 4000 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாம் அது இதுன்னு பிரச்சனை வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் கணக்கில் எடுத்து எக்ஸாம் வைக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க இவ்வளோ வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.